அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே ஒரு 10 விஷயங்கள் மிகவும் ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பலம் வாய்ந்த படைப்புகள் 10. அதுல முதலாவதாக சொல்லுகிறார்கள் மலைகள். அல்லாஹ் படைத்திருக்கிற மலை. அந்த மலைகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை, பூமியை அசையாத வண்ணம் அவுதாதா ஜிபால அவுதாதா என்று அல்லாஹ் சொல்கின்றார். முளைகள் ஆணிகளை போன்று அல்லாஹ் தஆலா அங்கங்க சொருகி வைத்திருக்கின்றார். அது மிகப்பெரிய, இந்த பூமியை தாண்டி பிடிக்கக்கூடிய, பூமி அதனுடைய தடத்திலிருந்து புரளாமல் இருப்பதற்கு மிக வலிமை வாய்ந்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கின்றான் ஆங்காங்கே மலைகளை. அந்த மலைகளை விட பலம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால் இரும்பு என்று சொன்னாங்க. ஏன்? மனிதன் இரும்பை கொண்டு அந்த மலைகளை குடைந்து, அந்த மலைகளை சிதைத்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த மலைகளை விட இரும்பு மிகவும் பலம் வாய்ந்தது என்று சொன்னார்கள். அந்த இரும்பு பலம் வாய்ந்ததா என்றால், அந்த இரும்பை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒன்று என்னவென்றால் நெருப்பு என்று சொன்னார். ஏன்? நெருப்பு இரும்பை உருக்கி விடுகிறது. நெருப்பு இரும்பை உருக்கி தன்னுடைய இஷ்டத்திற்கு நாம் எதை செய்ய நினைக்கின்றோமோ அதை செய்வதற்கு அந்த இரும்பை வளைத்து கொடுக்கிறது. அந்த நெருப்பை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒன்று இருக்கிறதா என்றால், நெருப்பை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒன்று தண்ணீர். தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறது. எங்காவது தீப்பிடித்து விட்டது என்று சொன்னால் உடனே ஃபயர் இன்ஜின் போன் பண்றோம். ஃபயர் இன்ஜின் முதல்ல என்ன கொண்டு வரான்? தண்ணியை கொண்டு வந்து அதை பீரிட்டு அடித்து தண்ணீரை, உயிர்களை காப்பாற்றுகின்றான், தீயை அணைக்கின்றான். அப்போ நெருப்பை அணைக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு நெருப்பை விட பலம் கூடுதல் என்று சொன்னார்கள். அந்த நெருப்பு அணைக்கக்கூடிய தண்ணீர், அந்த தண்ணீரை விட பலம் வாய்ந்தது என்ன? தண்ணீரை விட பலம் வாய்ந்தது மேகங்கள். அந்த மேகங்கள் தண்ணீரை சுமந்து செல்கின்றன, எவாபரேட் பண்ணுகிறது. மேகங்களில் பூமியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்து மேலே கொண்டு வந்த அந்த தண்ணீரை மேகம் சுமந்து கொண்டு எங்கு மழை பெய்ய வேண்டுமோ அங்கு மழை பொழிய வைக்கின்றது. அப்போ மேகம் தண்ணீரை விட பலம் வாய்ந்தது என்றார். மேகத்தை விட பலம் வாய்ந்தது ஒன்று உண்டா என்றால் காற்று என்று சொன்னார்கள். காற்று மேகத்தை ஓட்டிக்கொண்டு செல்கிறது. மேகத்தின் மீது காற்று வேகமாக மோதுகின்ற பொழுது அங்கே இடி மின்னல் ஏற்படுகின்றது. அங்கிருந்து தண்ணீர் மழையாக பொழிகின்றது. மேகத்தை உடைக்கக்கூடிய சக்தி காற்றுக்கு உண்டு என்று சொன்னார்கள். காற்றை விட சக்தி வாய்ந்தது ஒன்று உண்டா என்றால், காற்றை தன் வசப்படுத்தி தன் இஷ்டத்திற்கு அடைத்து வைத்திருக்கக்கூடிய வலிமை படைத்த மனிதன் என்று சொன்னார்கள். காற்றை அவன் பிடித்து வைத்துக் கொள்கின்றான். காற்றின் மீது அவன் பறக்கின்றான் ஏரோப்ளேன் மூலமாக. காற்றை அவன் அலை வரிசைகளாக பயன்படுத்துகின்றான். காற்றை கொண்டு இன்று இருக்கக்கூடிய ரேடியோ முதற்கொண்டு, இன்டர்நெட் முதற்கொண்டு எல்லா நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் காற்றை உபயோகப்படுத்தி காற்றை ஆளுகின்றான் மனிதன். அப்போ காற்றை விடவும் பலம் வாய்ந்தவன் மனிதன் என்றார்கள். மனிதனை விட பலம் வாய்ந்தது என்ன ஒன்று உண்டா? மனிதனுடைய அறிவை பேதலிக்க செய்கின்ற போதை என்று சொன்னார்கள். அது பெண் போதையாக இருக்கலாம், பெண் போதையாக இருக்கலாம், குடி போதையாக இருக்கலாம், மதுவாக இருக்கலாம். அவனுடைய புத்தியை அழிக்கக்கூடிய மது போதை என்று சொன்னார்கள். அப்ப அந்த போதையை விட வலிமை வாய்ந்தது ஒன்று உண்டா? போதையை விட வலிமை வாய்ந்தது தூக்கம் என்று சொன்னார்கள். போதையை விட வலிமை வாய்ந்தது தூக்கம். ஒருவன் போதையில் இருக்கிறான் என்று சொன்னா அவன் தூக்கம் வந்து சொன்னா அந்த போதம் எல்லாம் தெரியும். தூங்கிவிட்டால் அவனால் செயல்படுவது முடியாது. தூக்கம், அந்த தூக்கத்தை விடவும் 10ஆவதாக அந்த தூக்கத்தை விடவும் வலிமை வாய்ந்தது ஒன்று உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. தூக்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய, ஒரு மனிதனை தூங்க விடாமல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கவலை என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆக கவலை என்பது அவ்வளவு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது.